ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கான ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் நெக் பார்த்தோம். இப்போது இது வந்து ஸ்லீவோட டிசைனு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சீக்கிரமாக வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு. அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேக்கில் எப்படி வந்து ஸ்டோன்ஸு, அப்புறம் பீட்ஸு, அப்புறம் கட் பீட்ஸு யூஸ் பண்ணமோ அது மாதிரி தான் நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் க்ளூ ஒட்டும் போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகும்போது அந்த நூல் மாதிரி இருக்கதை கை வச்சு வச்சு எடுத்து விடணும். லைட்டாக அதை மீறி நமக்கு வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டோனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஒட்டுறதுன்றதையும் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். லைட்டாக பிசுறு பிசுறாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இப்போ உடனே வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி ட்ரை ஆகிடும். அந்த நூல் மாதிரி வருது, இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே லைட்டாக அந்த ஸ்டோனை வந்து எங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை அப்படியே அந்த ஸ்டோன்லேயே எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு அந்த இடத்துல கிடச்சிரும். இப்படி தான் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டிசைன் பண்ணலாம். ஃப்ளவரில் எங்கே ஒட்டணுமோ அது எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஃப்ளவருக்கு நடுவுலையும் வந்து நம்ம இந்த ஒயிட் ஸ்டோன் தான், ஒயிட் கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வளைவாக நம்ம போட்டிருக்கிறதுக்கு வந்து என்ன ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா தாலிக்கயிறு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பைப்பிங் லைனோட நல்லா வந்து டைட்டாக இருக்கும். நமக்கு ஃபில்லிங்ஸ் போடும்போது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வரும். B7000 க்ளூ வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கெல்லாம் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டணுமோ அங்கே ஒட்டியாச்சு. அங்கங்கே வந்து இந்த மாதிரி பீட் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகர் வீட் பீடும் போட்டு அப்படியே அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போது மேலேருந்து எடுக்கிறோம், ஒரு சுகர் பீடு, ஒரு பீடு போட்டு நாட் போட்டாச்சு. அப்படியே வந்து கையோட நம்ம வந்து அவுட்லைனும் வந்து டபுள் லைன் சரியில் கொடுத்துக்கலாம். ஷார்ப் வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக போடுங்க. அந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கும் மேலே ஒரு 2 செயின் வந்து குட்டி குட்டியாக போட்டு நம்ம வந்து ஷேப் மாற்றினோம் அப்படின்னா அழகாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஷார்ப்பாக. இப்போது நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப எல்லா லீஃப்க்குமே வந்து ஜரியில் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுக்கெலாம் பீட் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கணும். ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ இந்த கர்வுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இதை சுற்றி நம்ம வந்து அவுட்லைன் வந்து செயின் லைன் கொடுத்துக்கலாம். இதில் ரொம்ப கம்மியான பீட் ஒர்க்கு, டியூப் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஜரியிலே தான் நான் வந்து கோத்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஏன்னா அவுட்லைன் வந்து ஜரி போடுவோம், நடுவில் வந்து சின்ன ஒரு லைன் தான் வந்து நம்ம டியூப் போட போகிறோம். அதனால் வந்து நம்ம த்ரெட்டு மாற்றி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஜரியிலே போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா வந்து டைட்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்து பளிச்சுன்னு அந்த மஞ்சள் கலர் தெரியும். ஊசியும் வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸாக நம்ம வந்து உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு செயின் லாக்கு, உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், அப்படியே கிராஸாக போட்டுகிட்டே போகணும். நார்மலாக வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதோட நம்ம வந்து தாலிக்கயிறு யூஸ் பண்ணி போடும் போது நல்லா ஸ்டிஃபாக நமக்கு இருக்கும். நம்ம போடுற ஸ்டிச் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் வந்து தாலிக்கயிறு யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் போடுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ பேத்துக்கு வந்துட்டு ஃபில்லிங்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது, ஃபில்லிங்ஸ் தான் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள். இருக்கிறதுலே வந்துட்டு நமக்கு வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரிகிற ஒர்க்குன்னா ஃபில்லிங்ஸ் தான். இதில் வந்துட்டு ரோப்பு யூஸ் பண்ணி, ஸ்டோன் யூஸ் பண்ணி அதில் ஃபில்லிங்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் வராமல் இருக்காது, ப்ராக்டிஸ் பத்தாமல் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்டோன் மேலே ஃபில்லிங் போட்டு பார்க்குறது, த்ரெட்டு மேலே ஃபில்லிங்ஸ் போடுறது, த்ரெட்டு வந்து நிறைய ஷேப்பில் ஒட்டி, ரவுண்ட் ஷேப்பில், திலகம் ஷேப்பில், யூ ஷேப்பில், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் ஒட்டி நீங்கள் வந்து கிராஸாக ஃபில்லிங்ஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். காஸ்ட் வைஸ் நமக்கு கம்மியாக தான் ஆகும்.
ஏன்னா வந்து ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக செலவாக போகிறதில்ல. இந்த வளையிற ஷேப்பில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். அதே மாதிரி த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் போடுறதோட சரியில் போடுறது வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த ஷேப் இந்த இடத்துல வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. அப்படியே ஈவனாக நம்ம வந்து நெக் லைன் மாதிரி ஒரு ஃபுல்லாகவே கிராஸாக தான் வரும். நம்ம கர்வில் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வந்து முன்ன பின்ன வந்து லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சுன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிராஸாக நீட்டாக நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லைன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உள்ளுக்கு ஒரு செயின் வெளியில் ஒரு செயின் போட்டோம்னா ஈவனாக அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த செயின் போட்டிருக்குது. நம்ம ட்ரா பண்ணியிருக்க அக்யூரேட் ஷேப் நமக்கு கிடைக்கணும்ல. த்ரெட்டை ஒட்டிட்டு த்ரெட்டை பேஸாக வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் நம்ம அவுட்லைன் போட்டு அதுக்கு மேட்சாக நம்ம வந்து போட்டாச்சு. அப்படியே கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடும். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். கிராஸாக போட்டிங்கன்னா மட்டும்தான். நெக்ஸ்ட்டு லைனாக இருக்கிறதுக்கு வந்து செயின் லைன் டபுள் லைன் வந்து கொடுத்துக்குறோம் சரியில். அது நம்ம செயினோட அளவு வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக நம்ம போடணும். ரெண்டுமே நெருக்கமாக போட்டால் தான் வந்து அழகாக பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம டபுள் லைன் போட்டிருக்கிறது தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நெருக்கமாக குட்டியாக வந்து ஸ்டிச்சஸை போட்டுக்கோங்க. இப்போது மேலே வந்து லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் திரும்ப வந்து சரி டபுள் லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு லைன் விட்டு நம்ம வந்து சரியை வந்து டபுள் லைன் செயின் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். செயினோட அளவு ரொம்ப குட்டியாக இருக்கணும், அது மட்டும்தான். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஃப்ளவருக்கு வந்துட்டு போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து சென்டரில் இருக்க லைன்ஸ்க்கெலாம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதுவுமே வந்து அவுட்லைன் வந்து நல்லா நெருக்கமாக குட்டி குட்டியாக செயின் போடுறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டியாக வந்து சரியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அக்யூரேட் டிசைன் நமக்கு கிடைக்கும். பெருசாக இதிலே வந்து ஆல்ரெடி ஃப்ளவரே வந்து குட்டியாக இருக்குது. இதில் வந்து பெருசாக செயின் போட்டோம் அப்படின்னா அந்த அக்யூரேட் ஷேப்பும் இருக்காது. ஃப்ரேம் விட்டு கழட்டினோன்னே உங்களுக்கு அன்ஈவன் ஷேப்பாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் வந்து குட்டியாக செயின் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராப் பண்ணியிருக்க அதே ஷேப்புக்கு டபுள் லைனில் வந்து சரியை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே வந்து பீட் கொடுத்துக்கலாம். ஷார்ப் கரெக்டாக எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள். ரெண்டு பீடாக போடுறோம். ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு தாண்டி ஒரு பீட் வர மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் லாக் மாதிரி ஒரு குட்டி செயினை உள்நோக்கி ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாக பீட் போட்டோம்னா அந்த ஷார்ப் வந்து நீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இதுவுமே நம்ம வந்து சரியிலே தான் வந்து போடுறோம். ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்றதுனால நமக்கு ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சரியிலே வந்து பீட்ஸும் போடுறோம். அதுலேயே அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். முடிச்சுட்டு அப்படியே இதுவுமே வந்து மேலே ஒரு 2 செயின் போட்டுட்டு கீழே ஷேப் மாற்றினீங்க அப்படின்னா அந்த அக்யூரேட் ஷேப் வந்து லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதே மாதிரி டபுள் லைன் போடும் போதும் ஒரு 2 செயின் வந்து மேலே அகைன் வந்து ஃபுல்லாக வந்து செயின் குட்டி குட்டியாக போடுங்க. ஏன்னா குட்டி குட்டி டிசைன்ஸாக வரைகிறோம் அப்படின்றப்போ நமக்கு பெரிய டிசைன் போட்டோம்னா நல்லாவே இருக்காது. இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பரும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து நான் வந்து டேரெக்டாக ப்ளவுஸில் தான் ட்ரா பண்ணேன். ஸ்லீவ்க்கு வந்துட்டு பேப்பரில் ட்ரா பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் ஒரு கொத்தாக நம்ம வந்து ஒரு சைடு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே க்ரியேட் பண்ணது தான். நான் வந்து ஒரு ஐடியாக்காண்டி ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போது ஃபுல்லாகவே அந்த ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் போட்டுட்டோம். இப்போது ஃபெதரில் வந்து என்ன பண்ணுறோன்னா மேலேருந்து ஒரு 4 டியூப் வந்து மைக்ரோ கட் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க இது பேர். அதை வந்து கொண்டு போயிட்டு கீழே வந்து ஒரு நாட்டு
அகைன் வந்து ஒரு 4 டியூப் எடுத்துக்கிறோம், மைக்ரோ கட் டியூபு. இங்கேருந்து கீழே வந்து ஒரு குட்டி செயின்னு, அப்புறம் லாக்கு. ஏன் வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு திரும்ப போடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு கலர் தெரிகிறது வந்து நல்லா இல்லை, சரி தெரிகிறது நல்லா இல்லை. அதனால் நான் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நாட் போட்டுட்டேன். அந்த வயலட் கலரே நடுவில் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நான் சிங்கிளாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து நாட் போட்டு தான் ஒர்க் பண்ணேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் இருக்க லைன்ஸுக்குமே வந்து டியூபே கொடுத்துடலாம். மைக்ரோ கட் டியூப் தான், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த சைஸு. ஆனால் நல்லா கிளிட்டரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கோல்டு கலரு. இதுவுமே ஃபுல்லாக வந்து ஜரி யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். ஜரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப குட்டியான டியூப்பில் அது கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து மக்கர் பண்ணும். அதை அப்படியே கை வச்சு நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்துடும். சிங்கிளாக கூட நம்ம வந்து போடலாம், இல்லை டபுளாக உங்களோட இஷ்டம். அதே மாதிரி நடுவில் கேப்பு லைட்டாக விட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் நமக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. ஏன்னா ஜரி யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் வந்து அது ரொம்ப வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு 2-3 தான் வந்து 2 போட்டேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக போட்டாலே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சிங்கிளாக போட்டு நடுவில் லைட்டாக கேப் கொடுத்து கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே டிசைனில் வேறு என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைனை வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட்டு போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் தான் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் நான் வந்து போஸ்ட் போடுவேன். பேக் சைடு வந்து இதை வச்சே தான் நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப் இருக்கிறதுக்கெலாம் வந்து அப்படியே சதறி விட்ட மாதிரி வந்துட்டு சுகர் பீட்ஸு, பெரிய பீட்ஸ் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லோடிங்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஒரு ஷேப் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி 3 இது வந்து வரைஞ்சிட்டு, இந்த லாஸ்ட்டாக வந்து டபுளாக வர்றது வந்து ஃபஸ்ட்டு இருக்க பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுமே அப்படின்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.